கூட நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க, நம்மளை திட்டி கூட படம் எடுக்கிறாங்க. ஆனால் கிராஃப்ட் வைஸ் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அது நம்மளால அது வந்து ஒரு படமாக கூட என்ன பண்ணுறது, ஒரு படமாக கூட ஏற்றுக்க முடியாது. அது படமே கிடையாது. இப்படி ஒன்று பேசுகிறவும் முடியாது, இப்படி கேட்கறதுக்கான ஒரு கூட்டமும் இல்லை. அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். சார் நேற்று ஃபோன் பண்ணார், சந்திர சார். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். ஓவியா, இங்கே வெறுமனே தலித்துகள் தாக்கப்படுறதும் தலித்துகள் வந்து அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புறதும் மட்டும்தானா? தன்னுடைய படைப்புகளின் மூலம் தலித் சினிமாவின் அழகியல், அரசியல், அறவியலை மடைமாற்றி இது மாற்று சினிமா மட்டுமல்ல, மாற்றத்துக்கான சினிமா என்று இந்திய சினிமாவிற்கே மாற்று வழிவகுத்த அட்டகத்தி, கபாலி, காலா, நட்சத்திரம் நகர்கிறது, சார்பட்ட போன்ற வெற்றி படங்களை கொடுத்து இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜெய் பீம். ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர் வந்திருக்கீங்க. அண்ட் வந்து இந்த ஃபெஸ்டிவல் எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் எனக்கு வந்து நீலம்க்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ இதை கண்டினியூ பண்ணோம், இன்னும் பெருசாக பண்ணணுன்ற ஆசை இருக்குது. நிறைய பேரை வரைக்கணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதை தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் உங்களோட சப்போர்ட்டில். ரஞ்சித் அண்ணாக்கிட்ட இந்த கொஷின், அட்டக்கத்திலேருந்து தொடங்கி இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் வரைக்கும் கடந்த 10 வருஷத்தில் இங்கே சினிமா இந்தியாவில், தமிழில் ஒரு பயங்கரமான டிஸ்ரப்ஷனை நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வரக்கூடிய படங்களில் ப்ரோ ஆன்டிகாஸ்டாக பண்ணுறாங்களோ இல்லையோ, காஸ்டிஸ்டாக ஒரு டைலாகையோ ஒரு சப்ளாட்டை வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்போது அந்த ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கோம், அந்த ஒரு ப்ரெஷரை போட்டிருக்கோம், டிக்னிஃபை பண்ணியிருக்கோம் தலித் லைஃப்பை. இந்த சேஞ்ச் வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வரீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, மக்களை மீட் பண்ணுறீங்க, லைக் ஃபோர்த் வாலை தாண்டி, படத்தை தாண்டி ஆடியன்ஸ் சொல்லுவாங்க உங்ககிட்ட படம் எப்படி இருக்கு. அப்போது அந்த மாதிரி பார்க்கும்போது ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, லைக் மெஷரபிளாக? இல்லை இப்போ தென் மாவட்டங்கள் மாதிரி இடங்களுக்கு போகும்போது இல்லை நம்ம வந்து போய் சேரவே இல்லை, இந்த இடத்துல நம்ம நினச்ச ஒரு விஷயத்தை மெஷரே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு மூவ்மெண்ட்டாக அந்த கொஷின் நான் கேட்குறேன். ஆக்சுவலி சேஞ்சுன்னா இதுதான் நினைக்கிறேன். இவ்வளோ பேரை உட்காந்து ஒரு தலித் சினிமா பற்றின ஒரு டிஸ்கஷனை இவ்வளோ பேர், இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் உட்காந்து பேசுகிறாங்க, கேட்குறாங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய சேஞ்சாக தான் நான் பார்க்குறேன். நான் உள்ளே வரப்போ இப்படி ஒன்று பேசுகிறவும் முடியாது, இப்படி கேட்குறதுக்கான ஒரு கூட்டமும் இல்லை. அந்த கூட்டம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். சிறுபத்திரிக்கை சூழலில் சில கூட்டங்கள் நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பாங்க, அவங்க பேசியிருக்காங்க, சில பேர் படம் எடுத்திருக்காங்க, அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இவ்வளோ ஜனங்கள் கூடி நம்ம ஒரு படத்தை பார்க்குறோம், கொண்டாடுறோம். இவ்வளோ பெரிய பேர் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே எல்லாருமே வந்து தலிதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நான் தலித்ஸ் இருக்காங்க, நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேரோட தான் நம்ம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக நினைக்கிறேன். இந்த மாற்றம் டெஃபினட்டாக இங்கே மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க வந்து எதிரொலிச்சிருக்கு. இந்த வாய்ஸோடைய முக்கியத்துவம் இந்தியா முழுக்க வந்து தெரிஞ்சிருக்கு. இந்தியா முழுக்க மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய உறவுகள் எல்லா கண்ட்ரிலையும் இருக்குல்ல, எல்லா கண்ட்ரிலையும் இந்த வாய்ஸ் போய் ரீச் ஆகிருக்கு. இந்த வாய்ஸோட அடர்த்தி அண்ட் இதை பற்றின டிஸ்கஷன், இது உண்டாக்குன வந்து இம்பேக்ட், இது எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டாக டிஸ்கஷனாக இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதன் அளவில் அது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமாக தான் நடந்துகிட்ருக்கு. அது கரெக்டாக போய் சேர்ந்துட்டுருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த சேஞ்சுன்னா ஒரு டைரக்டர் கூட நான் பேசினேன். அவர் வந்து என்னென்னு சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர், எப்படி உனக்கு இவ்வளோ தைரியமாக வந்து நீ ஊர் காலனின்னு படம் எடுத்த அப்படின்னு கேட்டார். ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதான் கேட்டார். அதுதான் சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து ரஞ்சித் கூட இருக்கிறதால தான் அது பயங்கரமான ஒரு பவர் தான். என்னால் வந்து ஒரு படத்தில் ஊரு காலனி அது மாதிரி என்னால் வந்து டைரெக்டாக பேச முடிஞ்சு. அது எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான சேஞ்ச் தான் இது. இதுக்கு முன்னாடி அது அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை. ஆனால் இப்போ என்னால் பண்ண முடியுது. நான் தைரியமாக எழுதி என் ப்ரொடியூசர் கூட கொடுக்குறேன். நான் அது வந்து அக்செப்ட் பண்ணுறாருல, இதுதான் பெரிய சேஞ்ச். இது பயங்கரமான சேஞ்சாக நான் பார்க்குறேன். நான் இவன் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க, நிறைய பேர் படம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் வந்து இவன் ரொம்ப பிடிவாதமாக நான் இந்த கதை தான் பண்ணுவேன்னு சொல்கிறான், அவங்களும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆக்சுவலி வந்து இது நல்லது தான். ஆமாம், அந்த மாதிரி கடந்த 10 வருஷத்தில் நம்ம ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது தலித் லைஃப்பை வந்து டிக்னிஃபை பண்ணியிருக்கோம். அதை இதுக்கு மேலே கேரிகேச்சர் பண்ணி காட்ட முடியாது, அதை வந்து கேலி செய்ய முடியாது. அதுக்கான மரியாதையை கொடுத்துருக்கோம். உண்மையை எடுத்துகிட்டு போய் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் செஞ்சுருக்கோம். அப்போது
ஒரு காஸ்டிஸ்டாக எதையும் பேச முடியாது, ஒரு சாதி வெறியோட ஒரு வசனத்தை வைக்க முடியாது, அந்த ப்ரெஷரை ஏற்படுத்திட்டோம். ஆனால் இப்போது பாலினம், ஜெண்டர் அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது இதை சொல்லிவிட்டு நான் கடந்து போயிட முடியாது காஸ்டிஸ்டாக அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. ஆனால் இந்த பொண்ணை கலாய்ச்சிட்டு நான் கடந்து போயிடலாம். அதை நிறுத்துறதுக்கு தலித் மூமெண்ட் ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ரெஷரை தான் கொடுத்துருக்கா. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோமா, இல்லைனா ஜெண்டரை டீல் பண்ணுறதுக்கு ஒரு 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 வந்து ஒரு உருவக்கேலியாக இருக்கட்டும், இல்லை ஒரு வந்து பெண்கள் மேலே இருக்கிற இதுவாக இருக்கட்டும், இதை டீல் பண்ணுறதுக்கு நம்மளோட போதாமைகள் தலித் மூமெண்ட்டில், தலித் சினிமாவில் என்னவா இருக்குது? யார் சொல்லணும்? யார் வேணா சொல்லுங்கள். சரி, ஓகே. ஆக்சுவலி வந்து இந்த இஷ்யூ வந்து ஒரு கல்ச்சர் பேஸ்டு தான். இப்போ வந்து இதில் வந்து தலித் நான் தலித் அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம பார்க்குறப்போ தலித் பெண்களுக்கு என்ன மாதிரியான வகையான இன்னல்கள் நடக்குது, நான் தலித்துக்கு என்ன நடக்குது அப்படின்றது இதுலேயும் கூட நம்ம பிரிச்சுக்கலாம். அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த படம் ரைட்டிங் வித் ஃபயர் ஆரம்பிக்கிறப்போ வந்து தலித் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இந்த சமூகத்தில் அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வந்து அவங்க வந்து அதை பேசியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. எனக்கு என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்னு நான் சொல்கிறேன். தலித் லைஃப் அப்படின்றதே வந்து என்னன்னா இங்க இருக்கிற இயல்பா இருக்கிற அடக்குமுறைக்கு எதிரான ஒரு வாழ்க்கை தான் அது. இங்க இருக்கிற அடக்குமுறைக்கு எதிரான ஒரு வாழ்க்கை. அப்ப அந்த அடக்குமுறை அப்படின்றது பல தளங்கள்ல இருக்கு. நாட் ஒன்லி வந்து காஸ்ட் மட்டும் கிடையாது. இங்க வர்க்க ரீதியா இருக்கு, அப்புறம் வந்து விமன் ரைட்ஸ்ல இருக்கு, குடும்ப வன்முறை இருக்கு, பாலின ரீதியா இருக்கு, எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து சமூகத்தில் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம டீல் பண்ணி ஆக வேண்டிய தேவை இருக்கு நமக்கு. அது வந்து டெஃபினட்டா நம்ம எல்லாருமே கத்துக்கணும். நம்முடைய படங்களை வந்து அது வந்து கரெக்டா புரிஞ்சு இருக்கணும். எனக்கு வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. நான் படம் எடுக்கிறப்பவே நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, எனக்கு எதெல்லாம் வந்து தேவையில்லையே அதெல்லாம் நான் என் படத்தில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக வச்சுட்டேன். அது வந்து ஒரு கலரை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது, உடல் ஊனத்தை விட்டு கிண்டல் பண்ணக்கூடாது, பெண்களை வந்து ரொம்ப மலினமாக காட்சிப்படுத்தக்கூடாது, பெண்களை ஒரு போக பொருளாக காட்டக்கூடாது, வெறும் செக்ஷுவலாக இருக்கிற மாதிரி வந்து பெண்களை காட்டக்கூடாது. அப்புறம் பெண்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டியை வந்து கிரியேட் பண்ணுவோம். என்னுடைய அம்மா, என்னுடைய குழந்தை, என்னுடைய அக்கா, என் தங்கச்சி, நம்ம எப்படி பார்ப்போமோ வந்து அந்த பார்வையோடு வந்து அவங்கள வந்து பயன்படுத்தணும். அவங்களோட வாய்ஸ் வந்து பயங்கரமான ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் வந்து பாயிண்ட்ஸ் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப நான் எழுதி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி இதெல்லாம் நான் வந்து என்னுடைய ஸ்கிரிப்டில் வந்து டெஃபினட்டாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதிட்டேன். ஆனால் இதை மீறி ஒரு ஆணாக இருக்கிறப்போ என்னை மீறி சில காட்சிகள் வந்து இங்கே வருது. அதை வந்து நான் பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து வெளியே எடுக்கிறதுக்கே வந்து நான் ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே போக வேண்டியது இருக்குது. அதனால்தான் வந்து இப்போ நட்சத்திரம் நகரில் கூட ஒரு டயலாக் வச்சுருப்பேன். இப்போ திடீர்னு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டாலோ இல்லை வந்து ஒரு சோசியல் விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டாலோ அன்றைக்கே நீ வந்து புரட்சியாளனா மாறிட முடியாது. இங்கே வந்து இந்த மனோபாவம் அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற அடக்குமுறைகளுக்கு எதிராக நீ இருக்கணும்னா நீ வந்து இருப்பை தக்க வச்சுக்கணுன்னா நீ என்றைக்குமே வந்து டெய்லி வந்து உன்னை வந்து ரொம்ப கான்சியஸோடு இது எல்லாத்தையும் அணுக வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த சமூகம் ரொம்ப கான்சியஸாக வந்து அன்கான்சியஸாக மாற்றி ரொம்ப என்ன சொல்கிறது அடக்குமுறையை ஒரு ப்ராக்டிஸ், ஒரு லைஃப் ப்ராக்டிஸாக மாற்றிச்சு. அப்போ அந்த லைஃப் ப்ராக்டிஸ்லேருந்து நம்ம வெளியே வர்றதுன்றது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. நிறைய என் பொண்ணு எனக்கு இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. என் ஒய்ஃப் அனிதா வந்து பயங்கரமாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். ரொம்ப சாதாரணமாக தியேட்டரில் போய் டிக்கெட் எடுக்கிறதுல கூட எனக்கு வந்து சொல்லி கொடுங்க, நீ போய் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்கும் சிம்பிளாக. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபேமிலியில், வீட்டில், ஒரு சமைக்கிற இடத்துல, பரிமாற இடத்துல, தட்டு கழுவுற இடத்துல, என் தட்டை நானே கழுவுகிறதுன்றது ஒரு ப்ராக்டிஸு. நான் சாப்பிட்டு எத்தனை பேர் நம்ம தட்டை வந்து நம்ம அம்மாவோ இல்லை நம்ம ஒய்ஃபோ நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுக்குறோம், அவங்க கழுவணும்னு சொல்கிறது இருக்குதுல்ல. இதை கூட நான் என்ன பண்ணுறேன்னா வந்து நம்ம தட்டை நம்மளே கழுவணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து யோசித்து கரெக்ட் பண்ணி இதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு இது ஒரு பெரிய ப்ராக்டிஸ் தான். இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. பட் தலித் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது ரொம்ப 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 அவசியமானது, முக்கியமானது. நீ ஒரு அடக்குமுறையை எதிர்த்து நீ பேசுகிறன்னா நீ எந்த வகையிலும் இன்னொரு அடக்குமுறைக்கு வந்து ஆதரவாகவோ அது வந்து நீ பாசிட்டிவாகவோ சொல்கிற இடத்துல நீ இருக்கவே கூடாது. இன்னொரு அடக்குமுறைக்கு நீ ஆதரவாக இருந்தனாவே அங்கே நீ ஒரு ஃபெயிலியர் தான். நீ வந்து யூ நாட் அ தலித் ஃபிலிம் மேக்கர். அப்படின்னா அடிப்படையில் இந்த கல்ச்சர் என்பது, தலித் கல்ச்சர் என்பது அடக்குமுறைக்கு எதிரானது. இதுதான் வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். சார் நேற்று ஃபோன் பண்ணார், சந்திர சார். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். ஓவிய ஆசிரியர் என்ன சொன்னார்னா, நம்ம கதைங்க வேணால் சும்மா இது மாதிரி சண்டை போட்டுக்கிறதோ இல்லை வந்து யாராவது நம்ம ஒடுக்குறது அதை பற்றி மட்டுமே நம்ம பேசணும், நம்ம வந்து குளோபல் வார்மிங் பற்றி நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்னு கேட்டார்.
எனக்கு அதுதான். ஏன்னா கதைகள், கதை சூழல்கள் நம்ம எங்கேருந்து தேர்ந்தெடுக்கிறோம்? நம்மக்கிட்ட என்ன கதை வளம் இருக்குது? இந்த கதைகள் ஏன் வந்து திரும்ப இப்போ தலித் லைஃப்னோடனே நம்ம எல்லாமே எந்த இடத்துல ஒரு ஸ்டீரியோடைபிக்ல மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயமும் எனக்கு வந்துருச்சு. அப்போ மற்ற இஷ்யூ நமக்கு இல்லையா? இப்போ காலநிலை இஷ்யூ வந்து நமக்கு இல்லையா? இங்கே வர்க்க ரீதியான போராட்டம் பிரச்சனை வந்து நமக்கு வந்து இல்லையா? இல்லை இங்கே இருக்கிற அந்த எக்ஸ்ப்ளோட்டேஷன் பணமதிப்பு இழப்பு அதில் வந்து நம்ம வந்து பாதிக்கப்படலையா? அது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்லி பிரச்சனைகள் மட்டும் கிடையாது. குடும்ப உறவு பற்றி பேசலாம். லைக் வந்து நிறைய ரிலேஷன்ஷிப் பேஸ்டான பிரச்சனைகள் பேசலாம். இப்போ தலித்துகளுடைய நகர வாழ்க்கையை பற்றி நம்ம பேசலாம். எக்கச்சக்கமான பிளாட்ஸ் வந்து இருக்கிறப்போ திரும்பவும் தலித் லைஃப் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிக்குமோ அப்படின்ற பயம் இருக்குது. ஏன்னா நான் இயக்குனராக இருக்கிற அதே சமயத்தில் தயாரிப்பாளராக இருக்கிறப்ப என்னை தேடி நிறைய கதைகள் வருது. நான் நிறைய படிக்கிறேன் அண்ட் படமும் பார்க்குறேன். ஸோ ரெண்டுமே இப்போ முடித்த படங்களை என்கிட்ட காட்டுறாங்க. குறிப்பாக வந்து தலித் லைஃப்பை ஒட்டி இருக்கிற படங்களை வந்து என்கிட்ட வந்து காட்டுறாங்க. அண்டு ஸ்கிரிப்டும் வந்து நான் நிறைய படிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா திருப்பி 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 ஒரே கதையை பல டிரெக்ஷனில் பல பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. அண்டு கதாநாயகன் உட்பட கதாநாயகன் எல்லாருமே வந்து தத்துவமாக டைலாக் பேசிட்டு இதே தான் வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நம்ம ஏதோ தப்பாக ட்ரெயின் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு எனக்கு. லைக் வந்து சினிமான்ற கரெக்டான டூலில் ஒரு ஆர்ட்டை வந்து நம்ம வந்து சரியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் என்னுடைய கதைகள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஏதோ பண்ணிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் வரப்போ அவங்க வந்து எந்த கதையை தேர்ந்தெடுக்கலாம், ஜானர் தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்க வந்து இப்போ சோஷியல் ட்ராமாவை தவிர சோஷியல் ட்ராமா, ஆக்ஷனு, லவ் இருக்குது. ஓகேவா? இதை மீறி அவங்க ஜான்ராவாக வேறு எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லை. த்ரில்லர் ஏன் உள்ளே வரல அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஏன் வந்து உள்ளே வரல அப்படின்னு தெரியல. ஒரு சஸ்பென்ஸ் இல்லை வந்து ஒரு பேய் படம் மாதிரி ஒரு இடம். இப்போ கெட் அவுட் தானே அந்த படம் பேர்? கெட் அவுட் வந்து பயங்கரமாக அந்த ஒரு பிளாக்ஸை வந்து மெஸ்மரைஸ் பண்ணி கூட்டும் போயிட்டு அவனோட பிரெயினை வந்து அவன் வந்து ஆப்ரேட் பண்ணி அவனை வேற ஃபுல்லாக அடிமையாகவே வச்சிருக்கிறது தான் வந்து அந்த படம். அதோட திங்கிங்கே வேற லெவலில் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான யோசனைக்குள்ளே நம்ம எப்போ வந்து நம்முடைய கதைகளை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அப்போது தலித் லைஃப்ன்றது இங்கே வந்து இந்த சமூக சூழலில் சம்மந்தப்பட்டது தான். இது எப்படியும் வந்து பயங்கர உட்டோப்பியாவாக இங்கே சமூக சூழலில் சிக்கல்கள் இருக்கிற எப்படி வந்து வர்ணா பீப்புளுக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு இல்லையானா தண்ணி பிரச்சனை இருக்குது. லைக் வந்து இங்கே இருக்கிற பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்குது. இந்த குளோபல் வந்து நம்மளை எப்படி முழுங்கிட்டு இருக்குது, குளோபல் வார்மிங் இருக்குது. லைக் வந்து இந்தியா அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நம்ம எவ்வளோ வந்து பேக்வேர்டாக இருக்கிறோன்னு இருக்குது. உலக சந்தை எப்படி நம்மளை வந்து நம்முடைய கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நம்ம கிட்ட வந்து பிடுங்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி அதானி அதுலேருந்து எல்லாருமே வந்து நம்முடைய நிலங்களை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறான். நம்ம வந்து லேண்ட்லெஸ்ஸாக மாறிட்டு இருக்கோம். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து தலித்துக்கிட்ட இருக்குது. அண்ட் ஜான்ரா இருக்குது. தயவு செஞ்சு அதுதான் நம்ம வந்து புரிச்சுக்கணும். ஒரே ஜானரில் நம்ம வந்து சிக்கிக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படங்கள், இந்த கதை அமைப்புகள், இந்த காட்சி அமைப்புகள் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து மூவிங் ஃபார்வர்டு வேற ஒரு தளத்தை நோக்கி நகரணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் சொல்கிற இந்த ஃபெஸ்டிவல் வந்து உருவாக்குற தேவையே வந்து அதை ஒட்டி தான். என்ன கதைகள் நடந்துட்டுருக்கு நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம என்ன சினிமா எடுக்க போகிறோம். ஸோ நம்ம சினிமா அப்படின்றது வந்து திரும்பவும் வந்து ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு இந்திய சினிமா தன்மையிலிருந்தே தான் இருக்க போதா, இல்லை ஒரு அசலான மொழியை, அசலான வாழ்க்கையை நம்ம வந்து காட்சிப்படுத்த போகிறோமா? ஸோ ஒரு அசலான மொழி, அசலான வாழ்க்கை அப்படின்றது வந்து இங்கே வெறுமனே தலித்துகள் தாக்கப்படுறதும், தலித்துகள் வந்து அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புறதும் மட்டும்தானா, இல்லை அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை, வாழ்க்கை என்ன சொல்கிறது, அந்த நுவான்சன்ஸை வந்து எப்போ நம்ம வந்து பேச போகிறோம்? இப்போ இலக்கியங்களில் வந்து இந்த நுவான்சன்ஸ் ரொம்ப இயல்பாக வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. லைக் அந்த மாதிரியான நுவான்சஸை, லைஃபோட அண்டர்ஸ்டாண்டிங்கை, லைஃப்குள்ளே இருக்கிற அந்த ப்ராபபிலிட்டியை நம்ம வந்து எப்போ பேச போகிறோம், அந்த கதைகளை நோக்கி நம்ம வந்து எப்போ நகர போகிறோம்? இப்போ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த கதைகளுக்குள்ளே தான் இப்போ இவர் சொன்ன குளோபல் வார்மிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறதுன்னு நீங்கள் ஏற்றுக்கோங்க. நகரங்களில் குளோபல் வார்மிங் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நிறைய பேர் யாருன்னா வந்து ஸ்லம் பேஸ்ட் மக்கள் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ மற்ற இடங்களில் கூட இப்போ மழை வந்தது, தண்ணி வந்தது, எல்லாத்துலேயும் வடிஞ்சிச்சு. ஆனால் வந்து வட சென்னையிலும் இல்லை வந்து தாழ்வான பகுதிகளில் வச்சுக்கிற தலித்துகள் இருக்கிற பகுதிகளில் மேக்ஸிமம் வந்து ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரமெல்லாம் இருந்திருக்கு. அண்ட் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டது வந்து அந்த மக்கள் தான். ஃபர்ஸ்ட்டு வந்து உழைக்கும் மக்கள் தான் வந்து இந்த வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டவங்க. இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மற்ற மக்களுக்கு வந்து உடனடியாக உதவி கிடைக்குது. எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அண்ட் வந்து அதை ட்வீட் பண்ணுறாங்க. லைக் வந்து மக்கள் உடனே கவர்மெண்ட் போயிட்டு அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணது எல்லாமே நடக்குது. ஆனால் வந்து பாதிக்கப்படுற மக்கள் வந்து அவங்கள இயல்பாகவே பாதிக்கப்படுற மக்களுக்கு ஹெல்ப் போய் சேரவே இல்லை. லைக் இந்த மாதிரி வந்து தண்ணியில் மூழ்கிடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் கரையோரம் இருக்கிற மக்களை வந்து அப்புறப்படுத்தி எடுத்து போயிட்டு பெரும்பாக்கம், கண்ணகி நகரம் போட்டாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் மழையில் அஃபெக்ட் ஆகிறது அந்த ஊர் தான்.
முழுக்க வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த கீழே இருக்கிற ஃப்ளோர் எல்லாமே வந்து நிரம்பி பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த பாதிப்புகளை வந்து உள்ளடக்கியது தான் வந்து தலித் லைஃப்னு சொல்கிறேன். ஸோ இந்த அரசாங்கத்தால் சுரண்டப்படுறோம், அப்புறம் இந்த குளோபலால் வந்து நம்ம வந்து சுரண்டப்பட்டிருக்கிறோம், அப்புறம் வந்து இந்த சுரண்டலுக்கு மத்தியில் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கை என்னன்னா, அதில் பல சுவாரஸ்யங்கள் இருக்குது, பல அனுபவங்கள் இருக்குது, பல காதல்கள் இருக்குது, பல நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் அடுக்கடுக்காக நம்ம அடுக்கிட்டே போகலாம். ஸோ அந்த கதைகளை கூர்ந்து தேர்ந்தெடுக்கிற மனநிலையை நம்ம வந்து உருவாக்கிக்கணும். ஸோ தலித் லைஃப்ன்றத இப்போ நான் வந்து நாவல் படிக்க ஆரம்பித்தேன். நாவல் படிக்கிறப்போ வந்து இப்போ தோட்டின் மகன் படித்தேன். தோட்டின் மகன் படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப என்னடா இது இப்படி தான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு அப்புறம் உச்சாலியா படிக்கிறேன். சரி, நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ பொன்னகரம் ஜி நாகராஜனுடைய ஒரு கதை இருக்குது, அப்புறம் சுந்தரராமசாமியோட ஒரு கதை இருக்குது, அதுக்கப்புறம் புதுமை பித்தனுடைய ஒரு கதை இருக்குது. இது எல்லாமே படிக்கிறப்போ வந்து ஒன்று தலித் லைஃபு, தலித் பெண்கள் வந்து பிரச்சனைனா வந்து பாலியல் ரீதியாக வந்து அவங்க வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து மாற்றிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாருமே இப்படி ஒரு இடத்துலையே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துகிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம கதை உண்மையிலே அப்படி இல்லையே. அப்போ நாவல்கள் சிறுகதைகள் படிக்கிறப்பவே அப்போது இவர்கள் இன்ஸ்பயர் ஆகிற இடம் இது. இப்போ நான் தலித் வந்து தலித் லைஃப்பை இன்ஸ்பயர் ஆகிற இடம் சில இடங்கள் வச்சுக்கலாம். இப்போ இவர் வந்து எழுதியிருப்பார், சினிமாவுக்கு போன சித்தாளன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். ஸோ இவங்க எல்லாம் எங்கே இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்றப்போ வந்து அதில் வந்து செக்ஸ் வந்து பயங்கரமாக ஒரு முதன்மை கதாபாத்திரமாக மாறுது. நான் தலித் வந்து தலித்துகளை அணுகிறப்போ, குறிப்பாக தலித் பெண்களை அணுகிறப்போ, அப்போ தலித்துகள் இப்போ மற்றவர்கள் வந்து சினிமாவில் வந்து பார்க்குறப்போ வந்து இவர்கள் என்னவா ஃபஸ்ட்டு வந்து தலித்துகள் எதை முதன்மை கதாபாத்திரம் மாறுறாங்கன்னா, காமெடியனாக இருந்தாங்க, ஃபஸ்ட்டு வந்து வில்லன்களாக இருந்தாங்க, கபாலிகளாக இருந்தாங்க. ஸோ இப்படியே இருந்துக்கிறப்போ அப்போ வந்து செகண்டரி கேரக்டராக மாறினாங்க. 80களுக்கு அப்புறம் வந்து 2ஆம் நிலை கதாபாத்திரம்லாம் மாறினாங்க. நிறைய பேர் செத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் போராடுவார், அவர் செத்துருவார். அப்புறம் ஹீரோ வந்து போராடிட்டே இருப்பார், கடைசி வரைக்கும் போராடுவார். இல்லைனா ஹீரோ என்ன பண்ணுவார்னா, தலித் பகுதியில் வசிப்பார், கிளைமேக்ஸில் பார்த்தா அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய இடத்துல பிறந்திருப்பார், அவர் வந்து அந்த இடத்துல வளர்ந்துருப்பார். ஸோ இப்படி தான் வந்து நடந்துகிட்டே இருக்கிறப்ப அப்போ என்ன பண்ணுறோம், இலக்கியங்களில் இந்த பிரச்சனை இருக்குது, அப்போ சினிமாவில் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், சரி ஓகேடா, சேரியிலே பிறந்து சேரியிலே வளர்ந்து சேரியிலே இருக்கிறவனை பற்றி ஒரு கதை பண்ணலாம், சரி அவன் கதை கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த தாட்ஸ் இருக்குதுல்ல, இது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த தாட்ஸோடு நம்ம நின்றக்கூடாது. ஸோ நான் வந்து சில கதைகளை வந்து உருவாக்கிட்டேன். இப்போ ஜெயோட வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜெயோட வாய்ஸ் என்னன்னா வந்து ஊரும் காலனியும் வந்து பிரச்சனையாக இருக்கிறோம், நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து நம்ம எதிர்க்க வேண்டியதை பண்ணலான்னு சொல்கிற வாய்ஸ்க்கு வந்து பெரிய அப்ரிசியேஷன் கிடைச்சது. அண்ட் ரொம்ப முக்கியமான வாய்ஸ் அது. ஸோ அந்த இப்போ 2ஆம் உலகப் போரின் குண்டு அதனோட வாய்ஸ் ரொம்ப பயங்கரமானது. ஒரு தலித் லைஃப்பை வந்து பேசிட்டு அப்படியே வந்து உலகத்தில் இருக்கிற போருக்கு எதிரான ஒரு வாய்ஸை இந்திய சினிமாவில் ரொம்ப வெளிப்படையாக பயங்கர ஸ்ட்ராங்காக பேசின ஒரு படம் அது. அப்புறம் வந்து ரைட்டர் படம் வந்து என்னென்னா, காவல்துறையில் நடக்கிற ஒரு அநியாயத்தை அட்டுழித்த இயல்பான மனிதர்கள் மாட்டிக்கினா அவங்க எப்படி வந்து பாதிக்கப்படுவாங்கன்றது வந்து பேசுனது. அப்புறம் வந்து இவனுடைய பரியரும் பெருமாள் வந்து ஒரு படிக்க போகிற பையன், தலித் பையன், ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவலில் நடக்கிற பெரிய ப்ராப்ளத்தை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பேசிச்சு. இப்போ அண்ணன் ஜேபின்னு ஒரு படம் எடுத்தார். ஆனால் வந்து ரொம்ப இயல்பு நிலையில் இருக்கிற ஒரு அம்மாவுடைய மனப்பிறகு நோயினால் அந்த சமூகம் எப்படி அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது, அவங்களை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு கதையை வந்து உருவாக்குது. அண்ட் சேத்துமானில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பையன் இந்த ஜாதி பிடியிலேருந்து விலகணும்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா வந்து அவர் படுற கஷ்டம், தான் வாழ்ந்த வாழ்க்கை அந்த பையன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கதையை வந்து சொல்லிச்சு. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் கதைகள் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கதைகளை நோக்கி நம்ம வந்து நகரணும். அண்ட் வந்து இந்த லைஃப்பில் நம்ம சொல்லப்படாத கதைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அந்த கதைகளை நோக்கி நம்ம வந்து நகர்ந்துட்டு போகணும். அண்ட் இதோடு சேர்ந்து கிராஃப்டை வந்து நம்ம பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சினிமான்றது வந்து அடிப்படையில் பக்கா டிரெக்டர் மீடியம். அதில் வந்து யாருனாலும் கதை சொல்லலாம், யாருனாலும் வந்து எதுனாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு டிரெக்டர் வந்து எப்படி இந்த கதையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறாரு, ஒரு டிரெக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குது, அவர் விஷுவலாக இந்த படத்தை எப்படி வந்து ரீப்ரசென்ட் பண்ண போகிறாரு, ஒரு க்ளோஸ்அப்பை அவர் எப்படி வந்து வைக்க போகிறாரு, ஒரு க்ளோஸ்அப், ஒரு பொண்ணோட க்ளோஸ்அப் அவர் வந்து எப்படி காட்ட போகிறாரு, ஒரு பையனோட க்ளோஸ்அப் எப்படி காட்ட போகிறாரு, ஒரு ஒய்டை வந்து ஒரு நிலத்தோடைய ஒரு அகலத்தை எப்படி தன்னுடைய கேமராவில் வந்து காட்டணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இது வந்து எழுத்திலிருந்து டிரெக்டர், அதாவது ஒரு இயக்குனர் வந்து ஒரு எழுத்துல இருந்து அது விஷுவலாக மாற்றுறப்போ இது முழுக்க வந்து டிரெக்டர் மீடியமாக மாறுது சினிமா. அப்போ முழுக்க கிராஃப்ட் பேஸ்டு சினிமாவாக இருக்குது. கிராஃப்டை வந்து அடிப்படையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ தோழர் மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அரசியல் பேசியிருப்பாரோ அதை விட பயங்கரமாக கிராஃப்ட் இருக்கும். நல்லா மிரண்டுட்டேன் அந்த படம் பார்த்துட்டு. அந்த படத்தை வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து கை கால்லாம், அந்த படம் முடிஞ்சு வெளியே வர எனக்கு கை கால்லாம் உதறுது. எப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு இயல்பை இப்படி படம் பிடிக்க முடியும்? ஒரு இயல்பை முரளி சார் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, எது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னா இயல்பானதுன்னு, எளிமையானது.
என்னுடைய கேமராமேன் சொல்ல ரொம்ப எளிமையாக இருக்குல்ல, அந்த எளிமையை படம் பிடிக்கிறதும் எழுதுறதும் எளிமையை காட்சிப்படுத்துறதும் தான் ரொம்ப ரொம்ப சவாலானதுன்னு சொல்கிறார். அந்த சவாலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா கிராஃப்ட் ரொம்ப 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 முக்கியம். கிராஃப்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம், ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. கிராஃப்ட்னு ஆங்கில வார்த்தை சொல்கிறதுனால நீங்கள் வந்து அது ஒரு பெரிய விஷயம்னு நினச்சிடக்கூடாது. ரொம்ப இயல்பானது. அந்த இயல்பு என்னென்னா, உங்கள் கண் வழியாக இந்த சமூகம் உங்களுக்கு என்ன கருத்து கொடுத்ததோ, உங்கள் கண் வழியாக இந்த உலகத்தை பார்ப்பதா, அந்த உலகத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சில டூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அந்த டூல்ஸை சரியாக புரிஞ்சுக்கணும், அந்த கலரை சரியாக உள்ளே கொண்டு வரணும், அந்த லைட்டிங்கு, அந்த கேரக்டரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸ்டேஜ் பண்ணணும். அந்த ஸ்டேஜ் இருக்கிற பேலன்சிங் இருக்குல்ல, ஒரு ஃப்ரேமோட பேலன்சிங் இருக்குல்ல, அந்த பேலன்சிங்கை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நீ ஒரு ஃப்ரேம் வச்சேன்னா இது எங்கே இருக்கணும், இவன் எங்கே உட்காந்துக்கணும், இவன் நான் எங்கே உட்காந்துக்கணும், இந்த கேரக்டர் எவ்வளோ தூரம் நடக்கணும், எங்கே நின்று பேசணும், அந்த காட்சியோட தன்மையை ஒரு சீன் இருக்குது. ஒரு சீனை வந்து நீங்கள் படிச்சுட்டு அந்த சீன் உங்களுக்குள்ளே என்ன பாதிப்பு உண்டாக்குது, அந்த பாதிப்பு தான் ஃபஸ்ட்டு. அந்த பாதிப்பு தான் அந்த சீனை வந்து உருவாக்கணும். ஸோ அந்த பாதிப்பை உருவாக்குவதற்கு என்ன நம்ம வந்து எப்படி இதை ஷூட் பண்ணலாம், என்ன மாதிரியான லைட்டில் வந்து இது இருக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் அது. ஸோ அந்த கிராஃப்ட்டை நீங்கள் வந்து கற்றுக்கணும். இப்போ கூட நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க, நம்மளை திட்டி கூட படம் எடுக்கிறாங்க. ஆனால் கிராஃப்ட் வைஸ் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அது நம்மளால் அதை வந்து ஒரு படமாக கூட என்ன பண்ணுறது, ஒரு படமாக கூட ஏற்றுக்க முடியாது. அது படமே கிடையாது. சினிமான்றது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, சிம்பிள். அது சினிமான்றது என்ன, அது சினிமா வந்து நீங்கள் சும்மா யாருனாலும் வந்து எடுத்துட முடியலாம் கிடையாது, யாருனாலும் எடுக்கலாம். ஆனால் இந்த கிராஃப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறது இல்லை, அது ஒரு பெரிய சவால். அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு அந்த கிராஃப்டை நீ கற்றுக்கிட்டு உன்னுடைய கதையை வந்து உன்னுடைய கதை மாந்திரங்களை அந்த கிராஃப்டில் அப்படி உழவு விட்டு அவனை ஒரு ஃப்ரேம் வைக்கணும். நீ ஃப்ரேம் வச்சோன்னா அப்படி வந்து ஸ்பைக்லி வந்து அப்படி பார்த்துட்டு நிற்பார்ல, அந்த மாதிரி வந்து இருக்கணும். சும்மா ஏதோ படம் எடுக்கிறோம்லாம் எடுத்துடக்கூடாது. அதுதான் என்னுடைய வேண்டுகோளை. சும்மா எல்லாம் வரோம், நம்ம ஒரு கதை எழுதலாம், ஓகே. கதை எழுதுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் எல்லாரும் கதை எழுது ரொம்ப ஈஸி நினச்சினுக்கிறானுங்க. ஃபஸ்ட்டு கதை ஒழுங்காக எழுதணும், அதுக்கப்புறம் வந்து அந்த கதையை எப்படி சினிமாவை மாற்றணுன்றதுக்கு வந்து நம்ம கற்றுக்கணும். அடிப்படையில் நான் வந்து ஒரு சினிமா ஸ்டூடெண்ட் கிடையாது. நான் கற்றுக்கினது எல்லாமே படங்கள் பார்த்து தான். படங்கள்னால் நம்ம ஊர் படங்கள் கிடையாது. எனக்கு சில மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து நான் இந்த இடத்துல மகேந்திரனை வந்து நான் நினைவு கூறுறேன். அவருடைய திரைப்படங்களில் இருக்கிற சில கருத்துக்களுக்கு நான் எதிரானவன். நான் உண்மையிலே சொல்கிறேன். அவர் காட்சிப்படுத்தின சில கருத்துக்கள், அவர் வச்ச லைஃபுக்கு நான் வந்து எதிரானவன். ஆனால் அவர் அந்த எளிமையை படம் பிடிச்சது இருக்குல்ல, பாலு மகேந்திரா கூட சேர்ந்து லைக் வேற லெவல். பாலு மகேந்திரா இவங்கெல்லாம் வந்து அந்த கிராஃப்டை வேற லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப எளிமையாக மாற்றினாங்க. சினிமானா வந்து இவங்க தான் எடுக்க முடியும், அவங்க தான் எடுக்க முடியும் அப்படின்றத உடச்சி பிரேக் பண்ணவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம இந்த சினிமாவை நம்ம புரிஞ்சுக்கணும். சினிமான்றது ஒரு பயங்கரமான ஒரு ஆர்ட் மீடியம். அது வந்து என்னதான் வந்து சந்தைகளால் பின்னப்பட்ட ஒரு உலகமாக இருந்தாலும், சந்தையோட சந்தை தான் பிரதானமாக இருந்தாலுமே, அது முழுக்க ஒரு ஆர்ட் மீடியம். அந்த ஆர்ட் மீடியத்தை நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கணும். அந்த ஆர்ட் மீடியத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராஃப்டை கற்றுக்கிட்டு நம்ம சொல்கிற கதைகளை பயங்கர ஸ்டாண்டர்டாக சொல்லணும். அவன் நிராகரிக்க முடியாத ஒரு இடத்த பிரச்சனை அம்பேத்கர் அதுதான் சொல்லுவார், எல்லாரையும் இக்னோர் பண்ணுன்னு சொல்லுவார். உன்னை நோக்கி வர விமர்சனங்கள் சரியானதை கிடையாது, எல்லாத்தையும் இக்னோர் பண்ணு. ஆனால் நம்ம எங்கே வந்து இருக்கிறோம்னா, நம்ம எழுதுறத நம்ம சொல்கிறத அவன் அக்செப்ட் பண்ணுற இடத்துல நம்ம வந்து நம்முடைய கருத்தை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பல விவாதங்கள் உருவாகலாம், ஆனால் நம்முடைய கருத்தை அவனால் வந்து விளக்கவே முடியாத ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான திரைப்படங்களை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து அப்ளை பண்ணணும், கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாருமே நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமான எல்லாருக்குமே தனித்தனி இயக்குநர்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டாலே போதும். ஸோ அதை கற்றுக்கொள்வதற்கு இந்த 3 நாள் அந்த இது வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஒரு சின்ன அப்சர்வேஷன். இந்த தலித் சினிமான்றது ஒரு 60 இயர்ஸாக வந்துட்டே இருக்குது. கன்னடாவில் வந்திருக்கு, சோமனதுடி வந்திருக்கு, சம்ஸ்காரா வந்திருக்கு, மிருணால் சேன முருகையான்னு ஒரு படம் எடுத்தார், சத்யஜித்ரே தீன் கன்யான்னு ஒரு படம் எடுத்தார், ஷாம் பென்கல் 8 படம் எடுத்தார் தலித்ஸ் பற்றி. ஸோ இந்த தலித் ஃபிலிம்ஸ் வந்துட்டே இருக்குது. அது பிராமின்ஸ் பண்ண தலித் ஃபிலிம்ஸா, தலித்ஸ் பண்ண தலித் ஃபிலிம்ஸா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணோன்னு சொல்கிறேன். சார், நீங்கள் சொன்னீங்க எல்லோரும் நாங்கள் ஒன்றா தான் சாப்பிடுவோம், அதை தான் சாப்பிட்ணுன்னு சொன்னீங்க உங்கள் ஷூட்டிங்கில். பட் எல்லாருக்கும் நீங்கள் ஒரே சம்பளம் கொடுக்குறீங்களா? அப்போ ரஞ்சித் சார், உங்கள் ட்ரெஸ் நீங்களே தான் வாஷ் பண்ணுறீங்களா? സാറിൻ്റെ ജോലി എന്നാ സാർ? സാറിൻ്റെ ജോലി എന്നാ? സാറിൻ്റെ ജോലി എന്നാ? മൈക്കൊന്നും ഫിലിം ക്രിട്ടിക്ക്. സാറിൻ്റെ വീട്ടിൽ ജോലിക്ക് വരുന്ന എല്ലാവർക്കും ഒരേ ശമ്പളമാണോ കൊടുക്കുന്നത്? ആരുമില്ലേ? ഓക്കെ. സോ എവരി സാലറി
it is depend on the job. So it is depend on the job. സോ ഇപ്പോൾ ഒരു ആക്ടറുടെ ശമ്പളം നമുക്ക് ചിലപ്പോൾ വേറൊരു ചെറിയ വേഷം ചെയ്യുന്ന ആക്ടർക്ക് കൊടുക്കാൻ പറ്റില്ല. ഒരു ആക്ടറുടെ ശമ്പളം നമുക്കൊരു ലൈറ്റിൻ്റെ ടെക്നീഷ്യന് കൊടുക്കാൻ പറ്റില്ല. ഇറ്റ്സ് ലൈക്ക് ദ സൊസൈറ്റി. നമ്മളിപ്പോൾ ഒരു കളക്ടറുടെ ശമ്പളം അല്ലല്ലോ നമുക്ക് അതേ ഓഫീസിൽ കളക്ടറേക്കാൾ കൂടുതൽ നേരം ജോലി ചെയ്യുന്ന പാർട്ട് ടൈം ക്ലാസ് 4 ജീവനക്കാർക്ക് കൊടുക്കുന്ന അതേ ശമ്പളമല്ലോ നമ്മൾ. സോ സാലറി വൈസ് ദാറ്റ് ഈസ് നോട്ട് എന്താ നമ്മൾ ഈ പറഞ്ഞതിനകത്തൊരു റിലവൻ്റ് അല്ല എന്നാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. ഭക്ഷണം കഴിക്കുക എന്ന് പറയുന്നത് ബേസിക്കായ കാര്യമാണ്. എല്ലാ മനുഷ്യന്മാരും ഒരുപോലെ ഒരേ ഭക്ഷണം കഴിക്കുക, ഒന്നിച്ചിരിക്കുക എന്ന് പറയുന്നത് ബേസിക്കായ കാര്യമാണ്. അതിനകത്ത് മാറ്റി നിർത്തുന്നത് കാസ്റ്റിസമാണ്. പക്ഷേ നിങ്ങൾ ചെയ്യുന്ന ജോലിക്ക് അതിനാനുപാതികമായ ശമ്പളം കൊടുക്കുക എന്ന് പറയുന്നത് ഇറ്റ്സ് സംതിങ് ഡിഫറൻസ്. ആ ജോലിക്ക് അർഹമായ തുക കൊടുത്തില്ലെങ്കിലാണ് പ്രശ്നം. ഒരാൾ ചെയ്യുന്ന ജോലിക്ക് ഒരു അർഹമായ ഒരു മിനിമം തുക കൊടുത്തില്ലെങ്കിൽ അത് പ്രശ്നമാണ്. മിനിമം തുക കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ അത് തന്നെയാണ്. ரஞ்சித்ண்ணா இதோட ஒரே விஷயம், நான் என் துணி நான் துவைப்பேன் சம்டைம்ஸு, இல்லைன்னா எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் துவைப்பாங்க. அப்புறம் மிஷின் தான், மேக்ஸிமம் மிஷின் தான் இருக்குது, அந்த மிஷின் வந்து துவைச்சிரும். அண்ணா, தமிழ் சினிமாவில் தலித் சினிமாவா உங்கள் படத்தை பார்க்குறேன். உங்கள் படம் வந்து என்கிட்ட உண்டாக்குன தாக்கத்தை ஒரு கவிதையாக இல்லை ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் தான். வாண்ணா, கவிதைன்னா நீ பர்சனலாக எழுதி கொடுத்துட்றா, நீ எனக்கு எழுதி கொடுத்துரு, எனக்கு அனுப்பிச்சிரு, என் நம்பர் தரேன், நீ எனக்கு அனுப்பிச்சி விட்டுரு, கேள்வின்னா கேட்கலாம்டா. அதான் இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. கொஸ்டின்ஸே கொஸ்டின் மட்டும் கேட்டுரு வேணா. அதாவது தேவர் மகன்களும் எஜமான்களும் சின்ன கவுண்டர்களும் நாட்டாமைகளும் கொண்டாடப்பட்ட இந்த தமிழ் சினிமாவில் கபாலிக்களுக்கு கைத்தட்ட வைத்தது எப்படி சாத்தியமானது? அதே தான், அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த வாய்ஸ் இல்லை, நம்ம வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீமில் வந்து அது கொண்டு போயிட்டு சுவாரஸ்யமாக பண்ணுறப்போ அவங்க எல்லாருமே அவங்களை மறந்து கை தட்டினாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி கடைசி கேள்வி. கேள்வி மட்டும். வணக்கம். தமிழ் சினிமாவில் முக்கியமாக தலித்துகள் படம் எடுக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் தலித்தோட பிரச்சனைகளை மட்டுமே படமாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிட்டிங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். குளோபல் வார்மிங், விவசாயம், இயற்கை, எல்லா பிரச்சனைகளையும் பார்த்தால் கூட மிக முக்கியமான பிரச்சனை எவ்வரி மினிட் சந்திக்கிற ஒரு பிரச்சனை வந்து தலித் சாதிய அடக்கம். அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு தலித் அதனால் எப்படி அஃபெக்ட் ஆகிறான் அப்படின்றது தான் நான் வந்து அந்த மாதிரி கதைகளை நம்ம வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து என்னென்னா, தலித்துகளுக்கு வந்து வேறு பிரச்சனைலாம் இல்லையா, அது வெறும் ஜாதி பற்றி மட்டும் தான் பேசிருக்கணுமா அப்படி இல்லை. இதன் அடிப்படையில் தலித் லைஃப், அந்த கெட்டோஸ் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது, இதனால இவங்க எப்படி வந்து பாதிப்புக்கு உள்ளாக அப்படின்ற கதைகளையும் நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ரொம்ப பாதிக்கிறதுனால மேபி எனக்கு கூட நான் ஒரு இயக்குனர் ஆகணுன்ற விருப்பம் இருக்கும்போது முதல்ல தலித்துகளை பத்தின சாதி அடக்குமுறையை பத்தின ஒரு படத்தை எடுப்போம், அதன் பிறகு எல்லா பிரச்சனையும் பேசலான்றது என்னோட விருப்பம். நன்றி நன்றி. ஏன் வந்து தலித் சினிமா அப்படின்னு ஒரு தனி வகமை வேணும் அப்படின்றது வந்து ஒரு கேள்வி. தலித் சினிமா ஏன் வந்து ஒரு சாதியா ஒரு காஸ்ட் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களால் சொல்லப்படுது? ஏன் வந்து தலித் சினிமா வந்து நான் வந்து ஒரு கல்ச்சுரல் ஃபைட்டாக பார்க்குறேன், நாங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் ஃபைட்டாக பார்க்குறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ காஸ்ட் இஷ்யூஸ் அப்படின்றது வந்து நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு, காமன் பண்ணப்பட்டிருக்கு சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம். காஸ்ட் அப்படின்ற பிரச்சனை வந்து உண்மையிலேயே எல்லாருக்கும் இருக்கான்னா எல்லாருக்குமே இருக்குது. டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கர் வந்து இது வந்து ரொம்ப சொல்கிறாரு, காஸ்ட்னால இந்தியாவே பீடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. நாட் ஓன்லி தலித், நான் தலித்ஸ் ஆல்சோ வந்து காஸ்ட்னால வந்து சஃபர் ஆகிறாங்க, காஸ்ட்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் காஸ்ட் அவங்களுக்கு ப்ரிவிலேஜாக இருக்குது, காஸ்ட் தலித்துக்கு வந்து ஒரு அன்ப்ரிவிலேஜ்டு. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அவரோட விருப்பம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போது அவர் கிரேடட் இன்இக்வாலிட்டின்னு கூட இன்னொரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு, அதை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. ஒவ்வொரு கிரேடுக்குள்ளேயும் இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பிராமின் கம்யூனிட்டிக்குள்ளே பல இன்இக்வாலிட்டி இருக்குது. ஆனால் அந்த கிரேடை விட்டு அவங்க இறங்கவும் முடியாது, ஏறவும் முடியாது. அதுக்கு கீழே வந்து வைசியாஸ், அவங்களுக்கு வந்து பல அந்த கிரேடுக்குள்ளே பல இன்இக்வாலிட்டி இருக்குது. அந்த காஸ்ட்டுக்குள்ளே பல பிரிவினைகள் இருக்குது, பல சாதி அமைப்பு குழுக்கள் வந்து அதுக்குள்ளே இருக்கிறாங்க. அண்ட் வந்து சத்ரியா அண்ட் சூத்ரா எல்லாரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்தியா வந்து இப்படி தான் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு.
ஒரு வர்ண சாஸ்திர அடிப்படையில் 4 வர்ணமாக பிரித்து 4 வர்ணமும் ஜாதியாக வந்து மாற்றி 4 வர்ண ஜாதிக்குள்ளே பல வேறுபாடுகள் இருக்குது. இப்போ வந்து சத்திரிய சமூகம் அப்படின்னு சொன்னால் அதில் பல காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சூத்திரர்கள்னால் அதுக்குள்ளே நான் மேலே நீ கீழேன்னு சொல்லிட்டு பல வகைமே இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்தது வந்து ஒரு வர்ண சமூகத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்ல. இவங்க வந்து வர்ண சமூகத்தார். ஓகேவா? இந்த வர்ண சமூகத்தாருடைய காஸ்ட் ப்ராப்ளமும் அவர்ணர்களுடைய காஸ்ட் ப்ராப்ளம் ஒன்றா அப்படின்றது தான் இங்கே மிக முக்கியமான கேள்வியாக நம்ம வந்து வைக்கிறோம். இப்போ இந்த வர்ணர்கள் இருக்காங்களே, வர்ணருக்குள்ளே இருக்கிற சாதி வேறுபாடுகளை நம்ம எப்படி பார்க்குறோம்? இந்த வர்ணர்கள் எல்லாரும் சேர்ந்து, வர்ணர்களுக்குள்ளே பல சாதி வேறுபாடு இருக்குது. இப்போ பிராமின் வந்து இன்னொரு கம்யூனிட்டி ஏற்றுக்கிறதுல இன்னொரு கம்யூனிட்டி ஏற்றுக்கல. ஆனால் அவங்க எல்லாருமே வாழ சூழல் ஒரு பகுதியாக இருக்குது, ஒரு கிராமமாக இருக்குது. கிராமத்துக்குள்ளே பல தெருக்கள் இருக்குது. அதை வந்து நம்ம கிராமம்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிராமம்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது. கிராமத்துக்கு பக்கத்தில் காலனிகள் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. சேரின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் மக்களுடைய சாதி பிரிவினை, சாதி லைஃபு, கல்ச்சரு, இதை தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்டு இருக்கு. இவங்களுடைய திரைப்படங்கள் இதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கு. எந்த டைரக்டர்ஸ் வந்தாலுமே, யார் வந்தாலுமே, எவ்வளோ பெரிய புரட்சிகரமான சிந்தனைகள் கொண்ட ஆட்கள் வந்தாலுமே அவர்கள் எடுக்கிற படங்கள் எதை பற்றி இருக்குன்னா, இந்த வர்ண அமைப்புக்குள்ளே இருக்கிற சாதி ஒன்று புரட்சிகரமான சினிமாவாக இருக்கலாம், இல்லை வந்து ரொம்ப வந்து ரைட்டிங் சினிமாவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே இந்த 4 வர்ண வேறுபாடுக்குள்ளே இருக்கிற சாதி அமைப்பை, கல்ச்சரை பேசுகிற சினிமா தான் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அவர்ணர்களாக இருக்கிற தலித்துகளுடைய லைஃபு இங்கே வந்து மெயின் ஸ்ட்ரீம் படுத்தப்படல. ஏன் அப்படின்னா, இப்போ வர்ணர்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகளை பற்றி பேசுறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லை. அப்போ வர்ணர்களுக்குள்ள வேறுபாடுகளை பேசுவதற்கான அந்த ரெப்ரசன்ட் பண்ணுற இடத்துல இருந்து இதை பார்க்குறப்போ, இப்போ என்னென்னா சில புரட்சிகரமான இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வர்ணர்களுக்குள்ள கீழே இருக்கிற சூத்ராஸ் இருக்கார்ல, அப்போ சூத்திரர்களுடைய சாதி வேறுபாடையும் தலித்துகளுடைய சாதி வேறுபாடையும் கிட்டத்தட்ட ஒன்றா மாற்றிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய சமூக சிக்கல். ஆக்சுவலி இது அப்படி நம்ம பார்க்கவே முடியாதது. சூத்திரர்களுக்கு இருக்கிற சாதி இழிவும் தலித்துகளுக்கு இருக்கிற சாதி இழிவும் அப்படியே வேறானது. ஸோ சூத்திரர்கள் என்னென்னா, இப்போ வர்ண வேறுபாடுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து பேசி தீர்த்துப்பாங்க. ஆனால் ஒரே சமூகத்தில் வாழ்வாங்க. அவங்களுக்குள்ள சாதி வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் ஒரே இடத்துல வாழ்கிறவங்களா இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது. தலித்துக்களை வந்து கிராமத்துக்குள்ளே விடலாமா வேணாமா, தலித்துக்குள்ள கோயில் நுழைவு விடலாமா வேணாமா, தலித்துக்கள் வந்து பொது பங்கீடு வந்து கொடுக்கலாமா வேணாமா. ஸோ இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரிகிற இடமா இங்கே என்ன இருக்குன்னா, ஒரு கல்ச்சர் இருக்குது, கல்ச்சர் வேறுபாடு இருக்குது. அந்த கல்ச்சர் வேறுபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ வர்ணர்களுடைய கல்ச்சரும் தலித்துகளுடைய கல்ச்சரும் வேற. வர்ணர்கள் சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள். வர்ணர்கள் நீ வந்து பிராமினு, நான் வந்து நாடாரு, நான் வந்து இவன் வந்து இது தேவர், நான் வந்து இந்த சாதி, நீ வந்து இந்த சாதி, வா செட்டியார வாங்க உட்காருங்க, நான் செட்டியாரா நல்லா இருக்கிறீங்களா, வா முதலியாரே நல்லா இருக்கிறீங்களா என்று சாதி அமைப்பை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வர்ணர்கள். அப்போ இந்த வர்ணர்கள் சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அவங்களுடைய கல்ச்சர் வேற. ஆனால் தலித்துகள் இந்த வர்ண அமைப்பையே நிராகரித்தவர்கள். இந்த வர்ண அமைப்புக்குள்ளே நாங்கள் இல்லை, இந்த சாதி வேறுபாடுக்குள்ளே நாங்கள் இல்லை, இந்த சாதி வேறுபாடு, இந்த சாதியே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சாதி அமைப்பை முற்றிலுமாக எரித்தவர்கள் தான் வந்து தலித்துகள். அப்போ தலித்துகளுடைய நம்பிக்கை என்பது ரொம்ப பண்பாடாக சாதிக்கு எதிரானது. அப்போ வர்ணர்களுடைய பண்பாடு என்பது அடிப்படையில் சாதிக்கு ஆதரவானது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஏன் தலித்துகளுக்கு தனித்த குரல் வேணுன்றதை வந்து நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ வர்ணர்களால் தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து, தங்களுடைய பார்வையிலிருந்து சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், சாதி நிலத்தில் வாழ்பவர்கள், தனித்தனி தெருக்களாக இருந்தாலுமே வந்து ஒன்று கூடி பேசுபவர்கள், ஒன்று கூடி திருவிழாவை கொண்டாடுபவர்கள், இப்படி எல்லாமே இருந்தாலுமே யாரை தெருக்குள்ளே விடக்கூடாது, யாரை கோயிலுக்குள்ளே விடக்கூடாது, யார் கூட அகமண முறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸை, கல்ச்சராக ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க. ஸோ அந்த கல்ச்சருக்கு எதிரானவர்கள் தான் வந்து தலித்துகள். ஸோ இந்த எதிராக இருக்கிற அந்த கல்ச்சரை ரொம்ப ரொம்ப அவங்க வந்து ரொம்ப அடிப்படையில் இந்த கல்ச்சருக்கே எதிராக இருக்கிறதுனால ஸோ இவர்களுடைய குரல்கள், வாழ்க்கை, லைஃப், கல்ச்சர் எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது என்ன ஆச்சுன்னா நாளடைவில் லைக் வந்து என்னென்னா ரொம்ப நம்ம வந்து மக்களுக்கான ஒரு சமூக நீதியை நம்ம பேசுகிறோம், சமூக தளத்தில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்ற பேசுகிறதுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஜாதி வேறுபாடை, இந்த கல்ச்சர் வேறுபாடை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சுருக்கி ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இது வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா பார்க்கணும் அப்படின்றப்போ இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அப்போது சாதி வேணான்றவங்களுக்கும் ஒரு குரல் இருக்குதுல்ல, அந்த குரலும் சாதி வேறுபாடுகளை களையிறவங்களோட குரலும் ஒன்றா மாறிடுச்சு. இது டாக்டர் பாபா அம்பேத்கர் இது வந்து என்ன பண்ணாருன்னா இதில், அதாவது என்னென்னா அனிகிலிஸ்ட் ஆஃப் காஸ்ட்டில் இதை பற்றி தான் பயங்கரமாக பேசியிருப்பார் அவர். அனிகிலிஸ்ட் ஆஃப் காஸ்ட் சாதியை அழித்தொழித்தல் அப்படின்ற புத்தகம் முழுக்க முழுக்க தலித்துகளுக்கு எழுதப்பட்டது கிடையாது, நான் தலித்துக்காக எழுதப்பட்ட புத்தகம் அது. ஸோ அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் நால் வர்ண வேறுபாடுகளை சரி பண்ணுவதற்கு சில சீர்திருத்த ஐடியாக்களை அவர் வந்து சொல்கிறாரு. ஓகே, அந்த ஐடியாக்களை வந்து தலித்துகளுக்கு அவருக்கு எப்பவுமே இம்போஸ் பண்ணவே இல்லை. தலித்துகளுக்கு என்ன கொடுக்குறாருன்னா முழு விடுதலைக்கான வழி சொல்கிறார். போல செய்தல்னு சொல்கிற ஒரு விதியின் மூலமாக நால் வர்ணர்கள் இருக்கிற அந்த அமைப்பு அவங்க வந்து விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து அந்த ஜாதியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுபோல் தலித்துகள் இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் தலித்துகள் தங்களை சாதியாளர்களாக காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுற இடத்துல தலித்துகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கல்ச்சரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு தனித்த வாய்ஸை கிரியேட் பண்ணுறாரு. அந்த வாய்ஸ் தான் முழு விடுதலைக்கான வழின்னு சொல்லிட்டு ஒரு லயோலா மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவு வந்து ஆற்றுறாரு. ஸோ அந்த குரல் என்பது நீங்கள் இந்துக்கள் இல்லை, அடிப்படையில் நீங்கள் இந்துக்கள் கிடையாது, இந்துக்களிலிருந்து வேறுபட்டவர்கள். ஸோ உங்களுடைய கல்ச்சர் இது, நீங்கள் பௌத்த பண்பாட்டிலிருந்து வருபவர்கள், அடிப்படையில் நீங்கள் ஜாதிக்கு எதிராக இருக்கிறன்னு சொல்லிட்டு வேற ஒரு வாய்ஸை வந்து அவர் வந்து அவங்க வந்து பேசுகிறார். அப்போ கல்ச்சரலாகவே இங்கே தலித் சமூக அமைப்பு அப்படின்றது வந்து வேற ஒன்றா இருக்கிறப்போ ஸோ அந்த கல்ச்சருக்கான தனி ஸ்பேஸ் வந்து இங்கே தேவை இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த சினிமாவை வந்து நம்ம வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணலாம். இது வந்து என்னென்னா சமூக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சமூக அரசியல் ரீதியாக என்ன பிரிவு இருக்குது இந்த சமூகம் ரெண்டா இருக்குன்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ சினிமான்னு வரப்போ சினிமாவில் வந்து இது என்னவா இருந்தது, இங்க சினிமாவில் வந்து எப்படி இந்த சினிமாக்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சினிமாவை நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறப்போ தலித்துகளுடைய வாய்ஸ் இங்கே என்னவா இருக்கு. ஆனால் தலித்துகளுடைய வாய்ஸை விட தலித்துகளுடைய ப்ரெசன்டேஷனை விட அவங்கள வந்து ஒரு காட்டுறதை விட இங்கே வந்து பல முக்கிய பிரச்சனைகள் இருந்திருக்கு. இங்கே தலித்துகளுடைய பிரச்சனையை விட இங்கே ஒரு காமன் சொசைட்டியில் பல பிரச்சனை, எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது, பெண் உரிமை பிரச்சனை இருக்குது, அந்த ஊழல் இருக்குது, எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. அதுலேயே ஜாதி வேறுபாடு இருக்குது, வர்க்க வேறுபாடு இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறப்போ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ தலித்தை வந்து ஒரு கேரக்டராக மாற்றுறப்போ அவங்களுக்கு வந்து அதோட வேல்யூவை கிரியேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த கல்ச்சுரல் ப்ராப்ளம். அவங்களால இந்த கல்ச்சரை சரியாக புரிஞ்சிக்கவே முடியல. தலித்துகளுடைய நிலத்தை அடிப்படையாக வைத்து அவர்களுடைய என்ன சொல்கிறது, அவர்கள் நிலம், அவர்களோட வாழ்க்கை, அவங்களோட கல்ச்சரை அடிப்படையாக வைத்து அவர்களால் தனித்த ஒரு கேரக்டரையோ தனித்த ஒரு கதையையோ உருவாக்க முடியல. அப்படி உருவாக்கியவர்கள் எப்படின்னா ஒரு ஜாதி இந்துக்களோட மனநிலையிலேருந்து தலித்துகளோட வாழ்க்கையை வந்து பார்த்துருக்காங்க. முழுக்க முழுக்க தலித்தரோட அடிப்படையில் அவர்களுக்கு என்ன வேணுன்றத டிமாண்டின் அடிப்படையில் அந்த நிலத்தோட தேவையின் அடிப்படையிலிருந்து அவங்க அந்த சினிமாவையோ அந்த லைஃப்பை அவங்க பார்க்கவே இல்லை. ஸோ இங்கே தான் அப்போ தான் ஒரு தலித்துகளுக்கென்று ஒரு தனித்த குரல் இங்கே தேவைப்படுது. அந்த குரல் என்னென்னா அடிப்படையில் இங்கே மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற இங்கே இருக்கிற கேஸ்ட் இண்டஸ்ட்ரி உருவாக்குற இல்லை புரட்சிகர மனநிலையிலேருந்து உருவாக்குற நிறைய ரொம்ப ஃபார்வர்டான டிரெக்டர்ஸ் கூட வந்து இந்த படங்களை பார்க்குற பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி நம்ம சரியாக புரிஞ்சுக்கலாம்னா நிறைய படங்கள் அதுக்கு வந்து நம்ம வந்து உதாரணங்கள் சொல்லலாம். குறிப்பாக ஹிந்தியில் உருவான வந்து இந்த ஆர்டிகல் 15 வந்து அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரியான படங்களை பார்க்குறப்போ அப்போ தலித் கதாபாத்திரங்கள் அங்கே என்னவா இருக்குது, அப்போ யார் அங்கே மைய கதாபாத்திரமாக இருக்குது, ஒரு தலித் இஷ்யூவை யார் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, எந்த வியூவில் அது வந்து பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்குறப்போ ஏன் கோராவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கதை சொல்லப்படலை. ஏன்னா கோரா ஏன் அவருக்கு அந்த டைரக்டருக்கு ஏன் அது தோணலை, ஏன்னா அது தோன்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பேசிக்காக அந்த கல்ச்சர்லேருந்து வரல. அப்படி வந்திருந்தோன்னா ஒரு வேளை வந்து கோராவிலிருந்து அந்த சமூகத்தை அவர் பார்த்துருப்பாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, அப்படியே டிஃப்ரெண்ட். அது நீங்கள் ஒரு ப்ரிவிலேஜான ஒரு சமூகத்திலிருந்து ஒரு வியூ வைக்கிறீங்களா, அதை விட அன்ப்ரிவிலேஜ்லேருந்து ஒரு தலித் லைஃப்லேருந்து ஒரு சமூக பார்வை அப்படின்றது வந்து இந்த உலகத்தை வேறு மாதிரி பார்க்க வந்து இந்த இந்தியாவையே வேறு மாதிரி பார்க்க நமக்கு வந்து வேற ஒரு வியூ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இதனால தான் தலித் வகமை அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமானது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குவது, ஒரு லைஃப்பை உருவாக்குவது அப்படின்றது வெறுமனே உணர்ச்சி வசப்பட்ட மனநிலிருந்து இல்லை வெறுமனே அவங்கள பற்றி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்ற மனநிலிருந்து உருவாகாமல் ஒரு கல்ச்சரை அடிப்படையாக கொண்டு ஒரு கதாபாத்திரமோ கதையோ உருவாகணும்னா அந்த கல்ச்சரை நீங்கள் அடிப்படையாக படிக்கணும். அப்போ அந்த கல்ச்சரை அடிப்படையாக படிக்கணும்னா இங்கே 2 டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்று சாதியை ஏற்றுக்கொண்டவர்கள், இன்னொன்று சாதியை எதிர்த்தவர்கள்.
இல்லை சாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற இரண்டு வகமை இங்கே இந்திய சமூகத்தில் இருக்குது. அந்த இரண்டு வகமையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா குறைந்தபட்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த லைஃப்பை நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் தலித்தில் எடுக்கிறது அப்படின்றது வந்து மிக முக்கியமான தேவையாக இங்கே இருக்குது. ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ விட இப்போ வந்து தலித் லைஃப்லேருந்து ஒருத்தன் வந்து தலித் லைஃப்பை எடுக்கிறது, இந்த மாதிரியான கல்ச்சர்லேருந்து நான் வரேன், இது என்னுடைய சினிமா, இது நீங்கள் பார்க்கணும், இது ஒரு கல்ச்சர் பேஸ்டு ஃபைட், இது இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் ஒன்லி ஃபார் காஸ்ட். நீ வந்து வெறுமனே இது கேஸ்டாக பார்த்துட்ட, அந்த கேஸ்ட்டும் எப்படின்னா சூத்திர ப்ளஸ் வந்து தலித்துகளையும் ஒரே மாதிரி வச்சு பார்க்குற இடத்துலேருந்து நீ இதை பார்த்துட்ட, இது கிடையாது. இது சூத்திரர்கள் என்பவர்கள் வந்து முழுக்க வர்ண சமூகத்துக்குள்ள இருக்கிறாங்க. வர்ண சமூகத்துக்கு வெளியே இருக்கிற தலித்தோட கல்ச்சர் அப்படியே வந்து வேற ஒன்றா இருக்குது. ஸோ இதை அப்ராப்ரியேட் பண்ண இடத்துலேருந்து நம்ம ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபைட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா லைக் ரைட் விங் டிரெக்டர்ஸ் நிறைய பேர் படம் எடுத்துட்டாங்க, அவங்களை குறித்து கூட இந்த ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகல. இப்போ இந்த கன்சர்ன் இருக்கிற ஒரு டிரெக்டர்ஸ் கிட்ட இருந்து இந்த பிரச்சனையை நம்ம சரியாக புரிஞ்சிக்க சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்படி சொல்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப வெளிப்படையாக ஒரு கோவம் வருது. ஏன் நாங்கள் வந்து பேசவே கூடாதா, நாங்கள் இதை பற்றி பண்ணக்கூடாதா, ஏன் எங்களுக்கு வந்து ஒரு சமூகத்து மேலே கன்சர்ன் இல்லையா அப்படின்ற பெரிய கோவம் இருக்குது. அந்த கோவத்தை சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த கோவத்தின் பின்னாடி இருக்கிற என்ன சொல்கிறது, ஒரு அறிவற்ற தன்மைன்னு சொல்கிறேன், இந்த பண்பாடை சரியாக புரிந்துக்காத ஒரு தன்மை இருக்குது. அந்த பண்பாடை சரியாக புரிந்துக்கிறப்போ இந்த தலித் வகமை எவ்வளோ அவசியமானது, எப்படி இந்த தலித் வகமையிலிருந்து வர குரல்கள் எவ்வளோ முக்கியமானது, இது ரொம்ப தேவையானது. இது ஐடென்டி பாலிடிக்ஸ் கிடையாது, இது ஒரு கல்ச்சுரல் பாலிடிக்ஸ். இந்த கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் அதோட வாய்ஸை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து நம்மளால் வந்து இங்கே வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம தொடர்ந்து கிளாஸ் இருப்போம். ரொம்ப நியான்ஸ்டான ஒரு பொலிட்டிக்கல் தியரி மாதிரி கிளாஸ் மாதிரி தான் இருக்குது ரஞ்சித்தன் இவ்வளோ பேசும்போது. அப்போது நுணுக்க அரசியல் விஷயங்களாக அது இருக்குது. இந்த படிப்பினைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகுது. ஆல்ரெடி டாக்குமெண்ட் இல்லாத விஷயங்களை புதுசாக டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதா நான் பார்க்குறேன் இந்த இயக்கத்தில். இப்போ சினிமான்னு பார்க்கும்போது இப்போது காலாலையும் இதே மாதிரி ஒரு நிலம் உனக்கு அதிகாரம், நிலம் எங்களுக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருது. நிலம் வந்து உனக்கு அதிகாரம், எனக்கு வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க, அதோட இன்னோவேட்டபிலிட்டி பேசுகிறாங்கன்னு காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து எஞ்சி போயிடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பெரிய டயலெக்டிக்கல் மீனிங் இருக்குது. அது ஒரு 2 மார்க் கொஷினே இல்லை, அது ஒரு 10 மார்க் கொஷின். லேண்டு வந்து எப்படி ஒரு இதுவாக இருக்குன்னு. ஆனால் அது அங்கே காலா படத்தில் ரஞ்சித் அவருக்கு சொல்ல வந்து அவ்வளோதான், அந்த ஃபார்மில் இடம் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் கதையை நகர்த்தி கொண்டு போகணும். அப்போ சினிமான்ற இந்த ஃபார்ம், இந்த வடிவம் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களை லிமிட் பண்ணுது. இந்த நுணுக்கமான சில அரசியல்களை, அதாவது சாதி வேற்றுமை தப்பு அப்படின்ற கிளாரிங்கான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி சொல்லிடுறோம். பட் இதெல்லாம் இப்போது ரஞ்சித் அவர் சொன்ன மாதிரி எப்படி ஓபிசிஸோட ஸ்ட்ரகிளும் தலித்ஸோட ஸ்ட்ரகிளும் சவர்ணாஸோட ஸ்ட்ரகிளும் அவர்ணாஸோட ஸ்ட்ரகிளும் ஒன்றும் இல்லை, அதை அப்படி பார்க்கக்கூடாது, 2 பேரையும் காஸ்ட் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து நியான்ஸ்டாக இருக்குது, இட்ஸ் அகாடமிக்காக இருக்குது, அது வந்து ஒரு எலாபரேட்டாக இருக்குது. பட் சினிமான்ற ஒரு ஃபிக்ஷன் ஃபார்முக்குள்ளே அதை வசனங்களாக கேமோஃப்ளாஷ் பண்ண முடியும், ஒரு கேரக்டரோட மென்டல் ஜர்னியாக கேமோஃப்ளாஷ் பண்ண முடியும். பட் சில இடங்களில் அதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இந்த சேலஞ்சை நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க பொதுவாக சொல்லணும்னு நினைக்கிறது? ஸோ இந்த லிமிட்டேஷன் இல்லாத ஒரு லைஃப் வந்து நம்முடைய பொது வாழ்க்கையில் நமக்குமே இல்லை. லிமிட்டேஷனோட தான் நம்ம எல்லாமே வாழ்ந்துட்டுருக்குறோம். தலித் லைஃபே வந்து மோர் ஒரு லிமிட்டேஷன் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்து லிமிட்டேஷன் நான் வந்து ஒரு அந்த லிமிட்டேஷன் வந்து ஒரு எல்லை கோடாக வச்சுக்கலாம், ஒரு எல்லையாக வச்சுக்கலாம். நீ எவ்வளோ தூரம் வரலாம், எங்கே இருக்கலாம், உன்னோட வாய்ஸ் என்ன, இது அப்படின்றத வந்து தொடர்ந்து வந்து நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு தெருவில் நடக்கிறப்போ, ஒரு இடத்துல இருக்கிறப்போ, ஒரு பொதுவில் வந்து யூஸ் பண்ணுறப்போ, ஸோ லிமிட்டேஷன் வரப்போ நமக்கு வந்து அடிப்படையிலேயே ஒரு கல்ச்சராகவே ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் கூடிய ஒரு பயத்தை வந்து இந்த சமூகம் நமக்கு வந்து கொடுக்குது. அப்படி கொடுக்குறப்போ இதுலேருந்து எப்படி வெளியேறுது அப்படின்றது ஒரு பெரிய ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய எல்லாத்தையும் எழுந்துருவோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ்லேருந்து நமக்கு சில பேர் வந்து போதிக்கிறாங்க. இப்போ டாக்டர் பாபாசாஹேப் அம்பேத்கர் அப்படி அவர் இல்லைன்னா என்னோடய லிமிட்டேஷனை வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது, உடச்சிருக்க முடியாது. அப்போ அவர் படிக்கிறப்போ அவர் வந்து பியாண்ட் த லிமிட்டுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒரு ஒலியாக நமக்கு வந்து இருந்திருக்காரு. ஸோ அவரை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப எனக்கு லிமிட்டேஷனை பிரேக் பண்ணுறது ஒன்று வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து அதை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் நான் ஒரு டூலை வந்து செலக்ட் பண்ணுறேன். சினிமா அப்படின்றது வந்து என்னுடைய மீடியமாக இருக்கணும். ஏன்னா வந்து நான்
நான் ஒரு காமன் ஆடியன்ஸை போயிட்டு அவங்ககிட்ட பேசணும், அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணணும், ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னுடைய ஐடியாவாக இருக்குது. அப்போ வந்து நான் யாரை ஃபாலோ பண்ணேன்னா பாசு அம்பேத்கர் வந்து ஃபாலோ பண்ணுறேன், அவர் ரைட்டிங்ஸை படிக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பவரை கொடுக்குது. அந்த பவர் என்னன்னா இப்போ கல்டிவேஷன் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறார், கல்டிவேஷன் ஆஃப் மைண்டுன்றாரு. உன்னுடைய அறிவை வந்து எப்படி சீர்படுத்துறது, அதுதான் வந்து ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸோட மிக முக்கியமான வேலைன்னு சொல்கிறாரு. ஒரு மனிதனுடைய அறிவை செழுமைப்படுத்துறது தான் ஒரு மனிதன் உயிர்ப்போடு இருக்கிறான்றதுக்கே பெரிய அர்த்தம்னு சொல்கிறாரு. ஸோ என்னுடைய அறிவை நான் வந்து செழுமைப்படுத்த ட்ரை பண்ணுறேன். எனக்கு போதிக்கப்பட்ட எல்லா லிமிட்ஸையும் நம்ம எப்படி உடைக்கலாம், என்ன மாதிரி உடைக்கலாம் அப்படின்றத வந்து நான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன். மற்ற ப்ரிவிலேஜ் சமூகத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு டிரெக்டருக்கு இல்லாத ஒரு வேலை எனக்கு வந்து இருக்குது. அந்த வேலை என்னன்னா அந்த லிமிட்டேஷன்ஸ், சமூகம் உருவாக்கி இருக்கிற லிமிட்டேஷன்ஸை எப்படி வந்து பிரேக் பண்ணுறது. ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து என்னுடைய திரைப்பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறேன். நான் நிறைய படிக்கிறேன், நான் நாவல்கள் அண்ட் சிறுகதைகள், அப்புறம் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன்ஸ் எல்லாமே படிக்கிறப்போ வந்து அந்த தலித்துகள் பற்றிய கதையாடல்கள், உரையாடல்கள் எல்லாமே என்னவா இருக்குன்றதை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இதை வந்து கதைகளில் வந்து எப்படி வந்து பயன்படுத்தியிருக்காங்க, அப்புறம் வந்து சினிமாக்களை வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ சினிமாக்களில் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி தான் எழுது. ஏன் தலித் கதையாடல்களில் கதாபாத்திரங்களை இவ்வளோ மோசமாக காட்டியிருக்காங்க, ஏன் வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாகவே தோணலை, ஏன் வந்து இங்கே வந்து ஜாதி பெயர் கொண்ட கதாபாத்திரங்கள், ஜாதி பெயர் கொண்ட திரைப்படங்கள் எவ்வளோ வந்தப்போ ஏன் இங்கே மக்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாகவே இல்லை, ஏன் இதை யாருமே கேள்வி கேட்கல, ஏன் இங்கே இருக்கிற பெரிய பெரிய முற்போக்கு இயக்குநர்கள் கூட சாதி அடையாளத்தோடு படம் எடுக்கிறப்போ அவங்க எந்த நம்பிக்கையில் இந்த வந்து படம் எடுத்தாங்க. ஒரு புரட்சிகர சிந்தனையை வந்து பேசுகிறவங்க கூட நான் இங்கிருந்து வந்தவன், இந்த சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு லிமிட்டேஷன் இல்லாமல் அவங்களால எப்படி வந்து படம் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி வருது. ஸோ அந்த மாதிரி டிரெக்டர்ஸ் கூட எப்படி தலித் கதாபாத்திரங்களை வந்து அவங்களுடைய படங்களில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ நிறைய கேள்விகள் வருது. ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே என்ன பார்க்குதுன்னா வந்து என்னை வந்து திரைப்படம் நம்ம வந்து கதை எழுதணும், படம் எடுக்கணும்னு சொல்லுது. ஸோ அப்படி எடுக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும், பயங்கரமான ஒரு கோவம் வரும். லைக் வந்து ஏதோ ஒரு படத்துலேயே வந்து இந்த சமூகத்தையே திருத்துற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்காதா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் வந்து எப்படி சமூக தளங்களில் ஒரு கிராமத்தில் எவ்வளோ லிமிட்டேஷன் இருந்ததோ அதை விட மிக கடுமையான லிமிட்டேஷன்ஸ் வந்து சினிமாவில், இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்குது. இங்கே வந்து நீ என்னவா இருக்கலாம், என்னவா இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து பெரிய ஒரு கேள்விகள் இருக்குது. அந்த லிமிட்டேஷனோட நம்ம வந்து யோசிக்கிறப்போ இந்த டூலை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அது எடுத்துக்கு வரும். மெட்டீரியலைஸ்டு இப்போ வந்து ஒரு பொருளை டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த டேர்ம் ஒரு டெக்னிக் அண்ட் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு மெத்தடாக ஒரு டெக்னிக்கை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம இறங்குறப்போ சரி என்னுடைய லைஃப்பை நான் பேசணும். அந்த லைஃப்பை பேசுகிறது வந்து இப்போ பிரான்சிஸ் ரூபர்ட் சொல்லியிருப்பார், கம்யூனிகேஷனும் அண்ட் வந்து என்ன சொல்கிறது, தொடர்பு படுத்துறதும் அப்புறம் வந்து உன்னை வெளிப்படுத்துறதும், உன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதும், தொடர்பு படுத்துறதும் சம அளவில் இருக்கிறப்போ உன்னால் ஈஸியாக ஆடியன்ஸுக்கு வந்து உன்னால் நெருங்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நான் அதை வந்து என்னுடைய படங்களை வந்து அப்ளை பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். அப்போ அந்த லிமிட்டேஷனை நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இப்போ ஈரானில் இருக்கிற டிரெக்டர்ஸ் பற்றிலாம் நம்ம யோசிக்கிறப்போ அவங்களுக்கு இல்லாத லிமிட்டேஷனாக நமக்கு இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறப்போ ஓகே இந்த லிமிட்டேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம். அப்புறம் நான் இன்னொரு வாய்ஸ் வந்து முடிவு பண்ணுறேன், என்னுடைய படங்களில் வந்து டெஃபினட்டாக வந்து மெயின் ஸ்ட்ரீமில் தான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பொசிஷனாக இருக்குது. அதுதான் என்னோட வாண்டிங்காகவே இருக்குது. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீமில் தான் நான் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறேன். எனக்கு பிடித்த நான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ரசனையாளனா எனக்கு தெரியாது. நிறைய படங்கள் வந்து நான் என்னால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியாமல் இருந்தது. நான் கனெக்ட் பண்ணிக்கிட்ட படங்கள் எல்லாமே ஆர்ட் ஹவுஸ் படங்கள் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் அப்போ மெயின் ஸ்ட்ரீமில் தான் நான் படம் பண்ணணும்னு யோசிக்கிறப்போ சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ என்னுடைய வாழ்க்கை மிக யதார்த்தமாக மெயின் ஸ்ட்ரீமோட கனெக்ட் பண்ணியிருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். நான் மற்ற வாழ்க்கையை யோசிக்கிறத விட என்னுடைய கதை, என்னுடைய உலகம், என்னுடைய லைஃப் இருக்குல்ல, அந்த லைஃப்பில் இருக்கிற சுவாரஸ்யம் அவ்வளோ, கொண்டாட்டம் அவ்வளோ இருந்தது. அப்போது வெளியிலிருந்து தலித் லைஃப்பை எழுதினவங்க இருக்கிறாங்களா, இந்த வாழ்க்கையை ஏன் அவங்க பார்க்கலன்ற ஒரு கேள்வி அப்போ தான் உருவாச்சு. என்னுடைய வாழ்க்கை நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிறேன். எனக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இல்லை, எனக்கு லிமிட்டேஷன்ஸ் இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே நான் விளையாடின அந்த லைஃப் இருக்குல்ல, இப்போ என் ஸ்கூலில் வந்து நான் 5வது வரைக்கும் நான் தான் லீடரு. நான் பெல் வச்சு ஸ்கூலுக்கு லீவே விடுவேன். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் ஆகலாம் நான் இருந்திருக்கிறேன் நான். ஸோ எனக்கு அப்படி யோசிப்பேன். நான் வந்து 6th போய் படிக்கிறேன். நான் அந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி என்னை வேற எங்கேயா சேர்த்து விடுப்பான்னு சொல்கிறேன்.
ஸோ எனக்கு நான் எங்கே படிக்கணுன்றதை நான் டிசைட் பண்ணுற இடத்துல நான் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய இருக்குது. அண்ட் நான் பசங்க கூட விளையாடுறேன், கபடி விளையாடுறேன், கிரிக்கெட் விளையாடுறேன், கிரிக்கெட்டில் ரொம்ப நல்லா விளையாடுறேன், லைக் வந்து சண்டை போட்டுருக்கிறேன், பயங்கரமாக அடி வாங்கி நிறைய நடந்துருக்குது. ஸோ அப்புறம் லவ் பயங்கரமாக பண்ணியிருக்கிறேன். என்னடா இது நம்ம வாழ்க்கை எப்படி பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது இவங்க. அப்போ தலித் லைஃப் அப்படின்றது வந்து பொது சமூகத்தில் என்னவா பார்க்கப்படுது, உண்மையிலேயே தலித் லைஃப் என்னவா இருக்குது? சாப்பாடு பயங்கரமாக சாப்பிட்டுறோம், கறி குண்டாங்கறி பயங்கரமாக சாப்பிட்டுக்கிறோம். என்னடா ஒரு கோழி வந்து யாராவது விருந்தாளிக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வச்சுக்க, அந்த கோழியை அடிக்கிறதே ஒரு பெரிய ஆர்ட், அது பயங்கரமாக இருக்கும். ஸோ இவ்வளோ லைஃப் இருக்கிறப்போ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த லைஃப்பை சுவாரஸ்யத்தின் அடிப்படையில் நம்ம ஏன் வந்து திரும்பவும் இது வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட லைஃபின் அடிப்படையிலேயே வந்து ஒரு படத்தை நான் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே இருக்கிற இந்த ஆர்ட் இருக்குது, அந்த லைஃப் இருக்குல்ல, இந்த கொண்டாட்டம் இருக்குதுல்ல, இந்த கொண்டாட்டம் இங்கே இருக்கிற லிமிட்டேஷன்ஸில் இருக்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களா, பழமைவாதவர்கள், லைக் வந்து அவங்களுக்கு வந்து கேஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும், என்னவா இருக்கலாம். ஆனால் இந்த கதையை அவர்களால் தவிர்க்க முடியல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலி என்னடா இவ்வளோ சுவாரஸ்யமான கதையாக இருக்கு அப்படின்னு அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு, இவ்வளோ விறுவிறுப்பா இருக்கு, இவன் இந்த மாதிரி ஒரு ஹீரோ இருக்கிறாங்களா, இந்த மாதிரி ஒரு ஃபைட் நடந்திருக்கா, இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இது வரைக்கும் அப்படி சொல்லப்படவே இல்லை. சும்மா தலித்துனாவே இவன் அவன் சொல்லிட்டு அவனை எப்படியெல்லாம் மோசமாக காட்டலாமா காட்டிட்டு இந்த இப்போ முன்னாடி ஒரு படம் பார்த்தேன் பாருங்க, என்ன படம் அது, ரைட்டிங் வித் ஃபயர். ஃபஸ்ட்டு அந்த அக்காவங்கெல்லாம் காட்டுறப்போ இந்த சமூகம் ஒரு தலித்தை எப்படி பார்க்கணுன்னு தான் அந்த விஷுவல்ஸே இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறப்போ அவங்க எல்லாருமே பயங்கர வாரியராக இருந்தாங்க, செம்ம ஃபைட்டராக இருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்தாங்க எல்லாருமே. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு நம்மளோட வியூ இருக்குல்ல, இந்த கல்ச்சுரலாக இந்த ஒட்டுமொத்த சமூகம் தலித்தை எப்படி பார்க்கணும், எப்படி எழுதணும், எப்படி நோக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வியூவை நமக்கு வந்து உருவாக்கி வச்சிருக்கு. அது எப்படின்னா ரொம்ப அழுக்கா, டார்க்கா, பழமைவாதமாக இருக்குது. அந்த பழமைவாதத்தோட என்னால் ஒன்றி போகவே முடியல. அப்போ நான் பார்க்குறேன், நான் கேள்வி கேட்குறேன், இது நான் இல்லையே, அப்போ நான் யார் அப்படின்னு பார்க்குறோம். என் லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமானது. நான் வந்து ஃபுட்பாலில் பயங்கரமாக ஃபுட்பால் அடிப்பேன் நான் ஒரு டைமில். அது ஒரு பெரிய சுவாரஸ்யமாக இருந்தது. அதில் இருக்கிற சுவாரஸ்யம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் அதே நேரத்தில் வந்து ஜாதிக்கு எதிராக மிகப்பெரிய சண்டையும் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் இப்போ தலித்தை வந்து இங்கே ஸ்டீரியோடைப் பண்ணப்படுறப்போ நான் என்ன பண்ணேன்னா அது எல்லாத்தையும் இரேஸ் பண்ணிட்டு, ஸோ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யத்தை, கொண்டாட்டத்தை, மகிழ்ச்சியை, காதலை, லவ்வை, மெட்ராஸில் அன்புக்கும் மேரிக்கு இருக்கிற லவ் பயங்கரமாக இருந்தது இல்லை, அது நம்ம வீட்டில் ரொம்ப அசால்ட்டாக நடக்கிறது, அது ரொம்ப இயல்பாக நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வந்து காட்சிப்படுத்தணும்னு நினச்சேன். ஸோ அப்படி காட்சிப்படுத்துகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிமிட்டேஷன் என்ன பண்ணுது, விரிவடைஞ்சு நமக்கான ஸ்பேஸை வந்து உருவாக்குது. ஸோ இதுதான் வந்து நான் வந்து அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலி இந்த இடத்த நம்ம உருவாக்குறதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இடத்துல அங்கேருந்து இப்படி வந்து மூவ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்ற வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் அதுதான் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியும். அது என்னன்னா தலித்துகள் என்ன இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை, அந்த வியூவை பிரேக் பண்ணுறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலையாக இருக்கணும். அதுதான் நம்முடைய முக்கியமான வேலை. அந்த இடத்துல இருந்து தான் நம்முடைய சினிமாக்கள் வேலை செய்கிறதா நான் வந்து நம்புகிறேன்.